ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனிஷ் குட்டி சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அல்வாங்க, அதுவும் சும்மா கிடையாது, சூப்பரான பாம்பே அல்வா தாங்க. நல்லா கலர்ஃபுல்லாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கனிஷ் குட்டி சேனலில் 1K சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. அதுக்கு காரணம் ஃபுல்லாகவே நீங்கள் தான். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப தேங்க்யூங்க. இதே போலவே சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க பாம்பே அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அல்வாவுக்கு தேவையான எல்லா பொருளுமே எடுத்து வச்சுருக்கேங்க. ஃபஸ்ட்டில் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 1 கப் அளவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் தண்ணி சேர்க்குறேன் இல்லைங்களா, இதே கப்பில் தான் நான் 1 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்தேன். அதே கப்லேயே 2 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லாவே கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுக்கலாம். பாருங்கள், இதே போல் இருந்தால் ஓகே தான். அதே கப்பில் 2 கப் அளவு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். 2 கப் அளவு தண்ணியும் சேர்த்துக்கிறேன். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வர வரையிலும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லாவே கரைஞ்சி வந்திருக்கு. இப்போ கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லாவே கை விடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கேஸை வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். நம்ம இதே போல் மிக்ஸ் பண்ணுறப்பவே கட்டி ஆகிடும். அதனால் கேர்ஃபுல்லாக கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து 5 நிமிஷத்துலேயே இதே போல் நல்லாவே கட்டி ஆகிடுங்க. கட்டியானதும் ஃபுட் கலர் வந்து உங்கள்கிட்ட எது இருக்கோ அந்த ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஆரஞ்சு கலர் சேர்த்துருக்கேன். கூடவே நெய் 1 ஸ்பூன் விட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு. முந்திரி வந்து தேவையான அளவு நான் கட் பண்ணி 2ஆக உடச்சி வச்சுருக்கேன். இதே போல் அதையும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாம்பே அல்வா செய்கிறப்ப ரொம்பவே முக்கியமானது முந்திரி தாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் முந்திரி சேர்த்து செய்கிறப்ப. பார்க்குறதுக்குமே நல்லாயிருக்கும். அதனால் கண்டிப்பாக முந்திரி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கேஸை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதே போலவே நல்லாவே கைவிடாமல் 10லேருந்து 15 நிமிஷம் போல் ஆகுங்க. அது வரலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். பாருங்கள், இதே போல் பேனில் வந்து ஒட்டாமல் வரணும். அந்த அளவுக்கு நல்லாவே திக்காகிற வரலாம் வெயிட் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்குன்னு. அவ்வளோதாங்க, இதுதான் கரெக்டான பதம். இப்போது ஒரு தட்டில் நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அந்த தட்டில் ஊற்றிக்கலாம். இதே போல் ஈவனாக பண்ணி விட்டுடலாம். ஆறின பிறகு நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். லைட்டாக ஆறட்டும். நமக்கு தேவையான ஷேப்ஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பெரிய சைஸில் வேணுனாலும் பெருசாக கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன சின்னதாக தான் கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா சாஃப்டாக ரெடியாக இருக்குன்னு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.